மகா கோடீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, உங்களுக்கு ஒன்று தெரியுமாம்மா, நான் இந்த வீட்டில் கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறேன், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே கோடீஸ்வரி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன மகா சொல்கிற, நீ மாப்பிள்ளையோடு சேர்ந்து நல்லா தான் இருக்கேன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் நீ இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா, அவங்க யாருக்குமே என்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அத்தைக்கும் பிடிக்கல, அவருக்கும் பிடிக்கல, கொஞ்ச நாள் தாத்தாக்காக நான் இருந்துட்டு வந்துருவோம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நாள் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லைம்மா, கௌதம்க்கு கூட என்னை சுத்தமாக பிடிக்கவே இல்லைம்மா, நான் தாம்மா கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கேன், அவரை நான் ரொம்ப வெறுத்துட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சொல்கிறாங்க. 2 பேருமே இப்படி சொல்லியிருக்கீங்க, நான் இங்கே கொஞ்ச நாள் இருக்க போகிறேன், இருந்து நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் 2 பேரோட வாழ்க்கையை நல்லா மாற்றுவேன், அதுக்கான முயற்சியை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சூர்யா கிட்ட போகிறாங்க. போனால் அவர் லேப்டாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. வாங்க அத்தை, வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாப்பிள்ள, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஒன்றும் இல்லை அத்தை, சும்மா ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கௌதமை பார்த்தீங்களா என்ன பண்ணுறாருன்னு, இப்படி பேசியிருக்காரு, என் பொண்ணு பாவம் வயிற்றில் குழந்தைய சுமந்துட்டு எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்ருக்கா. ஆனால் ஒன்று மாப்பிள்ள, உங்களை மாதிரி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டார். ஏன் இப்போ பொண்ணு மேலே உங்களுக்கு எவ்வளோ பாசம் இல்லை, நல்லா பார்த்துக்கிறீங்க மகாவை, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே அப்படியே பார்க்குறாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன மாப்பிள்ள, உங்களை பார்த்து பேசலான்னு வந்தால் நீங்கள் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோடீஸ்வரி சொல்கிறாங்க. இல்லை சொல்லுங்கள், ரொம்ப சந்தோஷம், நீங்களாவது மகாவை நல்லா பார்த்துக்கிறீங்க, சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறாங்க. போயிட்டு ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு ஐஸ்வர்யா, நான் என்ன சொல்கிறேனோ அதெல்லாம் பண்ணு, கண்டிப்பாக இங்கே இருக்கவங்கள ஒரு வழி பண்ணிடலாம், சரியா? உங்கள் 2 பேரோட வாழ்க்கையை மாற்றுறதான் எனக்கு வேலையே, வேறு எந்த வேலையும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் அப்படியே கேட்குறேம்மா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க. நான் சொல்கிற மாதிரி எல்லாமே நீ பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா, சரி நீ போய் படுப்போ, வயிறு வலிக்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பண்ணுறாங்க. அப்போ தாத்தா வராரு. தாத்தா வந்தவொடனே கேட்குறாரு, என்ன ஆச்சு ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒன்றும் இல்லை, வயிறு வலிக்குது. கௌதம் இங்கே வா, வந்து பாரு, ஐஸ்வர்யாவுக்கு என்ன வேணாலும் எல்லாமே நீ செய்யணும், அப்போ தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோடனே போயிட்டு கௌதம் ஜூஸ்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறாரு ஐஸ்வர்யாவுக்கு. அப்படி